தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் அமெரிக்காவுக்குள்ளேயே இதுவரையும் அமெரிக்காவுடைய எண்ணெய் நிலையங்கள் மத்திய கிழக்குல எரிஞ்சிச்சு நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அமெரிக்காவுக்குள்ளேயே 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய இன்னும் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய 2 ஆலயங்கள் இன்னைக்கு எரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரும் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஈரான் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதனால இன்னைக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் வந்து நஷ்டமாயிருக்கு. இதுவரை அமெரிக்கா தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போகும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதலை நடத்தி பயப்படுத்துவாங்க. இந்த தடவை ஈரான் வந்து தாக்குதலை நடத்தி பயப்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கறத இந்த உலகத்துடைய கேள்வியாக இருக்கு. அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிச்சு, அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கடந்த வீடியோலயே சொன்னோம் ஈரான்ல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்கன்ட்டு. இந்த பேச்சுவார்த்தையை பத்தி இன்னைக்கு வந்து பாகிஸ்தானே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முதல் சிட்டிங்லயே பதில் வராது, இது இன்னும் 2 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை போகும். ஒரு 3-4 தடவை பேச்சுவார்த்தை போனதுக்கு பிறகுதான் இது வந்து என்ன ஆகும்னா ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா வந்து இது வந்து சமாதானத்தை நோக்கி போகும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே நிலவரம் அப்படிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அவங்களுடைய 10 அம்சங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்கம் அமெரிக்கா அவங்களுடைய 15 அம்சங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த இஸ்ரேல் வேற என்ன பண்ணிட்டு இருக்கா, உடனே பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனா போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சலாம்னு காத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு காசால போர் நிறுத்தவும் விருப்பம் இல்லை. அதே மாதிரிதான் வந்து இப்ப லெபனான்ல போர் செஞ்சுட்டே இருக்காங்க, நிறுத்தவும் விருப்பம் இல்லை. ஈரான்ல போர் நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்காரு. எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது இந்த வார கடைசியில என்ன ஆகுதுன்னா அவருடைய ஊழல் வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அப்ப அந்த ஊழல் வழக்குலாம் விசாரணைக்கு வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆட்சியே இல்லாம போயிடும். இவங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியில இருக்கவங்களுமே வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை தான் வருங்கிறனால இந்த மாதிரி போர் நடந்துகிட்டே இருந்தா எந்த விசாரணையும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனும் வராது. அப்படியே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இறந்துடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட தான் நெத்தனியாஹு போர் செஞ்சுட்டு இருக்காரு. கடைசியில ஏதாவது ஒன்லையாவது வெற்றி பெற்றலாம். வெற்றி பெற்றோம்னா அதை காரணம் காமிச்சு பாரு, நாங்க போர் செஞ்சதே இந்த வெற்றிக்காக தான், யாருக்காக செஞ்சிருக்கோம், இஸ்ரேலுக்காக தானே செஞ்சிருக்கோம்னு காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு நெத்தனியாவும் படாத பாடு படுறாரு. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வேற லெபனானுடைய போராளி குழு ஹிஸ்புல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஆகிறத பாத்துக்கோ, 40 நாள எங்களை அடிச்சு உன்னால ஒன்னும் சாதிக்க முடியல, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா உனக்கு நாங்க வந்து அடிப்பணிய மாட்டோம், ஆயுதங்களை கீழே போட மாட்டோம்ட்டாங்க. அதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய லெபனானுடைய மக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சமாதானத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் செஞ்சிருக்காங்க. அப்ப பார்க்க போகும்போது லெபனானுடைய மக்களே வந்து சமாதானம் வேணான்னு சொல்ற அளவுக்கு வந்து இஸ்ரேல் அங்க அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சமாதானத்துக்கு போனாலும் நம்மளை அடிப்பாங்க, அதுக்கு நீங்க அடிச்சுட்டே நம்ம அடி வாங்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட 2ல 1 பாத்திரலான்னு தான் இன்னைக்கு லெபனானும் இருந்து கொண்டிருக்காங்க. அப்படியே நம்ம அமெரிக்காக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்காவுடைய 2 பகுதி, அமெரிக்காக்குள்ளேயும் சரி அமெரிக்காவுடைய பார்டர் பகுதியிலையும் சரி, ஒன்று மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் என்ன இருக்குன்னா திடீர்னு தீப்பிடிச்சிருக்கு. எப்படி தீப்பிடிச்சிச்சுன்னே தெரியல. ஆனா மலமலன்னு சொல்லிட்டு பரவி ஒட்டுமொத்த ஆலயமே தீப்பிடிச்சிருக்கு. இதுல என்ன விஷயம்னா மெக்சிகோவில் வந்து மெக்சிகோவுடைய ஆலயம் வந்து தீப்பிடிக்கல, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆலயம் தான் தீப்பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் இப்ப இந்த அமெரிக்காவுக்கு சந்தேகம் வருது. எப்படி மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆலயம் மட்டும் வந்து எண்ணெய் ஆலயம் வந்து தீப்பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்க கூடாதுங்கிற அளவுக்கு வந்து அதை என்ன பண்ணிருப்பாங்க, பெரிய ப்ரொடெக்ஷன்ல தான் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் தீப்பிடிக்குதுன்னா யாராவது வேணும்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டாதான். முக்கியமா இந்த ஸ்பை வேலை பாக்குறதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தா இந்த மொசாட்லாம் எப்படி இஸ்ரேல் வந்து ஈரான்குள்ள பூந்து செஞ்சாங்களோ அந்த மாதிரி யாராவது செஞ்சாதான் உண்டு. அப்படி செய்யக்கூடிய ஆள்னா ஈரான் மட்டும்தான். அதுவும் இப்ப வேற போர் நிறுத்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்மளை மிரட்டுறதுக்காகத்தான் இப்படி செய்யறாங்களான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா வந்து தீவிரமா ஒரு குழுவை போட்டு விசாரணை செய்யுங்கன்னு இருக்காங்க. இத சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே நேத்து காலையில இது நடந்திருக்கு. நேத்து சாயங்காலமே மறுபடியும் பார்டர்ல மெக்சிகோட பார்டர்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இன்னொரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து மறுபடியும் தீ பிடிச்சிருக்குது. ஃபுல்லாவே அந்த இடம் வந்து என்ன இருக்கு, நெருப்பால சூழ்ந்திருக்கு. 2 நாளா அமெரிக்காவுக்கு ஒரு கருப்பு தினம் தான் சொல்லணும். ஏன்னா முந்தானேத்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய அப்துல் வஹீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து வேர் ஹவுஸை வந்து பத்த வச்சிருந்தாரு. அதுல 2 பில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு நஷ்டம்னு சொன்னாங்க. வேர் ஹவுஸ் பத்த வச்சு அதுவே பாக்குறதுக்கு வந்து கலிபோர்னியால எரிஞ்சதை பார்த்துட்டு இதுவே அமெரிக்கா வந்து ஈரானுடைய வேலையான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பார்த்து என்ன ஆயிடுச்சு, அடுத்த நாள் இப்ப 2 அமெரிக்காவுடைய எண்ணெய் ஆலயமே குறி வைக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. தொடர்ச்சியா வந்து 3 இடங்கள் அதுவும் 2 நாள்ல வந்து குறி வைக்கப்படுது. அப்படிங்கும்போது இது ஆக்சிடென்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது பல கட்டத்துல வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வந்து ஈரான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமா, அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய நிபந்தனைகளை எல்லாம் நாங்க தூக்கி குப்பையில போட்டோம், எங்களுடைய 15 கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும் ஏத்துக்கோங்க, இல்லாட்டினா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அழிப்போம், உங்களுடைய சிவிலைசேஷனே அழிப்போம்லாம் சொன்னாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளான்ட், ஆயில் ஃபேக்டரி, பிரிட்ஜஸ் இதெல்லாம் தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க வேர் ஹவுஸ்
ஆயில் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு தாக்கப்படும் போது இவர்களுக்கு நம்ம சொன்னதெல்லாமே இங்க தாக்கப்படுதுன்னா ஈரானுடைய வேலையா கூட இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்குது. காரணமே கண்டுபிடிக்க முடியாம ஒரே நாள்ல அடுத்தடுத்து அமெரிக்காவுடைய ஃபேக்டரி மட்டுமே வந்து தாக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் வந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சொந்தமான கம்பெனிகள் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரான் தாக்கியிருந்தாங்க. அந்த இடத்துலதான் இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் வந்து ஜாஸ்தியா வருது. இது ஆக்சிடென்டா நடந்திருக்குன்னு சொன்னாலும் கூட ஆக்சிடென்டா நடந்ததுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படி இது உருவாச்சுன்னு தெரியல. அதை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உருவானால் ஒரே நாள்ல வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய 2 அமெரிக்காவுடைய ஆயில் ஃபேக்டரி மட்டுமா தீப்பிடிக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி இப்போது எழுந்திருக்குது. பார்க்கலாம் விசாரணையுடைய முடிவு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவுடைய சென்காம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுவரையும் இந்த போர்ல நம்ம 11 சோல்ஜர்ஸை நம்ம இழந்துட்டோம். அதே நேரத்துல இலக்குகளை ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய பாதிக்கு மேல அவங்களுடைய அத்தனை ராணுவ அமைப்புகளும் சரி ஆயுதம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் அழிச்சிட்டோம். ஈரான் இதுல இருந்து திரும்ப புலனமைத்து வருவதற்கே என்ன ஆகும், பல வருடங்களாகும். அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் இதுல இருந்து புலனமைத்து வெளியே வராங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. சென்காம் தான் அவங்களுடைய புகழ பாடிக்கணும்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தா இந்த தடவை சமாதானம் அப்படிங்கறதை யார் கூப்பிட்டுருக்கா, அமெரிக்கா தான் கூப்பிட்டுருக்காங்க. என்னதான் வந்து பாகிஸ்தான் தான் வந்து சொன்னாங்க, அதனாலதான் அமெரிக்கா நாங்க ஒத்துக்கிட்டோம் வெளியில வந்து கௌரவத்துக்காக சொல்லியிருந்தாலும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போய் 1.5 நாள் கழிச்சுதான் ஈரான்ல இருந்து போயிருக்காங்க. இப்ப ஈரானுக்கு தேவை இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஈரான் தான் முதல்ல போய் பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அமெரிக்கா போய் 1.5 நாள் கழிச்சு போறாங்க அப்படிங்கும் போதே இப்ப உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடி வாங்க முடியாம போய் பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அவங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அப்படிங்கிறது வளமையாகவே செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கே போகாம இருந்திருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு இன்னுமே என்ன இருக்கும், ஒரு பப்பி ஷேமா இருக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு இவங்க போய் பாகிஸ்தான்ல 1.5 நாளைக்கு முன்னாடியே உட்காந்துட்டாங்க. 1.5 நாள் கழிச்சுதான் இப்ப ஈரான் வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியாம தான் கடைசியா போயிருக்காங்க. அப்படியே சுத்தமா வராம இருந்திருந்தா அமெரிக்கா இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே போய் பேச்சுவார்த்தை கூட ஈரான் வர்றதுக்கு தயாரா இல்லைன்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. கடைசியா பேச்சுவார்த்தைக்கு வந்தனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கௌரவத்தை தக்க வைக்கிறதுக்காக சில அறிவிப்புகளை அமெரிக்கா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கல்ல ஈரான்ல இருந்து, முதல்ல 3 பேர் வர்றதா சொல்லியிருந்தாங்க. இப்போது 21 பேர் வந்திருக்காங்க. எதுக்காக 21 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா வந்து அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து பெசக்சியான் அவர்களும் சரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து போற முடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியால இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. கரெக்டா சமாதானம் பேசி நமக்கு வந்து கரெக்டான தீர்வு கிடைச்சா மட்டும் தான் போற நிறுத்தணுங்கிறதுக்காகவே வந்து அதிகமான குழுக்கள் வந்து இணைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சில ஊடகங்கள் பரப்பியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்துல அவங்க கிளம்பி வரும்போது அந்த பிளைட்ல இருக்கு பாருங்க, முதல்ல ஈரானுடைய ஸ்கூல்ல அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த குழந்தைகளுடைய புகைப்படத்தை அந்த ஃப்ளைட்ல வச்சு அந்த ஃப்ளைட்ல அவங்களும் டிராவல் பண்ண மாதிரியும் அவங்களுக்கு தான் வந்து நம்ம பீஸ் டாக் வந்து பேச போயிருக்கோம், அவங்க சார்பாக தான் நம்ம போயிருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற சபாநாயகர் வந்து அந்த போட்டோக்கு முன்னாடிலாம் நின்று பேசக்கூடிய வீடியோக்கள் வந்து ரொம்பவே வந்து பலருடைய மனதை வந்து தொற்றிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பீஸ் டாக் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கு. பீஸ் டாக்கை பத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.